வணக்கம்மா. இன்று 8/11/2025 ஆண்டு சனிக்கிழமை நம்முடைய பன்ருட்டி எல்லம்புரம் பாரதியார் கல்வி மற்றும் தர்மசாமன முதியோர் அறக்கட்டளைக்கு ஏழை எளிய மக்களுக்கு இன்று மதிய அன்னதானங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் பன்ருட்டி பூங்குளம் KRR நகரில் வசித்துக் கொண்டிருக்கும் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியத்துறையில் பன்ருட்டி எல்லம்புரம் பணிபுரிந்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய சிவா அவருடைய செல்லப்பிள்ளையும் ராதாம் அவருடைய செல்லப்பிள்ளையும் மருத்துவ படிப்பு சீட் கிடைத்ததால் இன்று மதிய அன்னதானங்கள் வழங்கியிருக்கிறார்கள். சிவா அவர்களுக்கும் ராதா அம்மா அவர்களுக்கும் ரம்யா அவர்களுக்கும் தர்ஷினி அவர்களுக்கும் மற்றும் அவருடைய பெற்றோர்களுக்கும் மற்றும் குடும்பத்தை சார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை இதேபோன்று இன்று மதிய அன்னதானங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் சிவா அவர்களும் ராதா அம்மா அவர்களும் ரம்யா அவர்களும் தர்ஷினி அவர்களும் மற்றும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நோயற்ற வாழ்வினை பெற்று வளமோடும் நலமோடும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை பெற வேண்டும். அதே போன்று இந்த உலகில் 3 நபர்களை நாம் கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கிறோம். முதல் கடவுள் நம்மளை பெற்றெடுத்த பெற்றோர்கள், தாய் தந்தை. அதே போன்று 2வது கடவுள் தெய்வம். 3வது கடவுள் யார் என்றால் தானம் தர்மம் அன்னதானங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களும் நல்ல மனிதர்களும் கடவுளாக வெளிப்படுத்தி அவர்களையும் வாழ்த்தி வணங்குவோம். அதே போன்று சிவா ராதாம்மா இவருடைய செல்ல பிள்ளைகள் ரம்யா தர்ஷினி 2 பிள்ளைகளும் நல்ல கல்வி அறிவினை பெற்று சமூக அக்கறை உள்ள பிள்ளையாக வளவர வேண்டும், புகழ்பெற வேண்டும். அதே போன்று ரம்யா அவர்கள் மருத்துவத்துறையில் MBBS பட்டம் பெற்று மேலும் மேற்படிப்பு பெற்று ஒரு நல்ல ஒரு மருத்துவராக பேரும் புகழும் பெற இறைவனிடம் மனதார வாழ்த்தி வணங்கி ரம்யா அவர்களை மனதார வாழ்த்தி வணங்குகிறார். எல்லாரும் தான தர்மங்கள் என்பது மிகப்பெரிய ஒரு உலகத்தில் மிகச்சிறந்தது. அதே போன்று ரம்யா பிள்ளை நல்ல கல்வி அறிவினை பெற்று மன வலிமையும் மன தைரியங்களையும் கடவுள் இறைவன் கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த மருத்துவத்துறை ஒரு அற்புதமான ஒரு துறை. ரம்யா அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் இல்லாமல் மருத்துவ படிப்பை பெற்று நல்ல ஒரு சேவையாற்ற இறைவனோட மனதார பிரார்த்தனை அனைவரும் வாழ்த்துவாங்க. ரம்யாம்மா சொல்லுங்க, குழந்தைய நல்லா வாழ்த்துங்க. பெற்றோர்கள் வாழ்த்துவது மிகப்பெரிய ஒரு இது நல்லது. அதே போல என்னைக்காவது ஒரு நாளைக்கு மருத்துவத்துறை அது ஒரு 4 கண்டிப்பா நம்முடைய முதியோர்களுக்கு நம்ம பூங்கத்துல ஒரு கேம்ப் போட்டு எல்லாருக்கும் ஒரு மருத்துவ சேவை புரியணும். அது ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு கண்டிப்பா அது நடக்கும். ரொம்ப நன்றி. எல்லாரும் நன்றி சொல்லுங்கப்பா.